குழந்தைங்கலாம் முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டாங்க, அதனால் இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் தண்ணியில். மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. மிக்ஸியில் முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டோம். இப்போ 2 பச்சை மிளகாய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, கல்பாசி, சோம்பு இதை சேர்த்துடலாங்க. சின்ன சைஸ் தக்காளியில் 2 அரைஞ்சிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா ஒரு கரகரன்னு அரைச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை வடை போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போயிடுச்சுங்க. இப்போ முருங்கைக்கீரை அரைச்சி வச்சுக்கோம்னா அதை சேர்த்துடலாங்க. இப்போ அதில் அரிசி சேர்த்துடலாங்க. நான் 1 கப் அரிசி சேர்த்துருக்கேன். ரெடி ஆயிடுச்சுங்க முருங்கைக்கீரை புலாவ். இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.